இன்றைய மத்திய கிழக்கு மோதல் ஒரு தனிப்பட்ட போராக இல்லாமல் பல நாடுகள் மற்றும் பிரதிநிதி சக்திகள் எனும் ப்ராக்சிக்கள் இணைந்துள்ள சிக்கலான மோதலாக உருவெடுத்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான பதற்றம் அமெரிக்க நேரடி தலையீட்டுடன் மேலும் தீவிரமடைந்துள்ளது. இதனுடன் லெபனானின் ஹெஸ்புல்லா, யெமனின் ஹவுதீஸ் மற்றும் ஈராக் ஆயுத குழுக்கள் போன்ற பிரதிநிதி சக்திகள் போரின் பரப்பை விரிவாக்குகின்றன. இந்த மோதல் தற்போது லெபனான், ஏமன், பாரசீக வளைகுடா போன்ற பகுதிகளுக்கு பரவி கடல் வர்த்தக பாதைகள் மற்றும் எண்ணெய் விநியோகத்தையும் பாதிக்கிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம் போன்ற நாடுகள் நேரடி தாக்குதல்களை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் அவை முழுமையான போரில் ஈடுபடாமல் தன்னை சமநிலைப்படுத்த முயல்கின்றன. எதிர்காலம் மிகவும் நிச்சயமற்றது. ஒரு சிறிய தவறான கணிப்போ அல்லது தாக்குதலோ கூட இந்த மோதலை முழுமையான பிராந்திய போருக்கு தள்ளக்கூடும். உலக சக்திகள் தலையீடு செய்யும் விதமும் பேச்சுவார்த்தைகள் முன்னேறும் வேகமும் இந்த நிலையை தீர்மானிக்கும். இந்த மோதல் எப்போது முடியும் என்பது தெரியாத ஒன்றாகவே உள்ளது. அது நாளைய உலக அரசியலை மாற்றக்கூடிய ஒரு திறந்த கேள்வியாக உள்ளது. இந்த மிகப்பெரிய உலகளாவிய ஆபத்துக்குள் இலங்கை அரசு மக்கள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பை முன்னெடுக்க புதிய முயற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது. சுரக்கிமு லங்கா, இலங்கையை காப்போம் என்ற தேசிய திட்டம் எரிசக்தி பாதுகாப்பையும் நிலையான ஆற்றல் பயன்பாட்டையும் உறுதிப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது நாடாளுமன்றம் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட செய்யும் ஒரு முன்முயற்சியாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் எரிசக்தி சேமிப்பு மற்றும் விரிவான விநியோக கோரிக்கைகளை சமநிலைப்படுத்தல். நம் நாட்டின் இயற்கை மற்றும் வெளிநாட்டு பொருளாதார சூழலை பாதுகாக்க ஒவ்வொரு குடும்பமும், நிறுவனமும், பள்ளியும், அரசு அலுவலகமும் தனித்தனி பங்களிப்பை செய்ய வேண்டியது அவசியம். பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய முக்கிய நடவடிக்கைகளாவன மின்சாரத்தை சேமித்து வீண் விரயமாவதை தடுக்க வேண்டும். பயன்படுத்தாத விளக்குகள், மின் விசிறிகள், தொலைக்காட்சிகளை மற்றும் கருவிகளை அணைக்க வேண்டும். LED விளக்குகள் பயன்படுத்தி மின்சார விரயத்தை குறைக்க வேண்டும். இயற்கை வெளிச்சத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டும். சார்ஜர்கள் மற்றும் சாதனங்களை இயங்காத போது பிளக்கில் இருந்து அகற்றவும். ஏர் கண்டிஷனர் மற்றும் அதிக மின்சாரத்தை நுகரும் கருவிகளின் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டும். விசிறி மற்றும் இயற்கை காற்றோட்டத்தை பயன்படுத்தவும். துணிகளை ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக துவைக்க முடியும். அனாவசியமான எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். பல வேலைகளை ஒரே பயணத்தில் செய்யவும். பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்தவும். நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் கார்கள் பகிர்ந்து பயணம் செய்யவும். குறுகிய தூரங்களில் நடைப்பயணம் மற்றும் சைக்கிள் பயணம் செய்யவும் ஊக்கமளிக்க வேண்டும். பணியிடங்கள் மற்றும் பள்ளிகளில், அதாவது அலுவலகங்கள், பள்ளிகளில் மின்சாதனங்கள், விளக்குகள், ஏர் கண்டிஷன்கள் பயன்பாட்டை குறைத்து உதவ முடியும். ஸ்டாண்ட் பை மோடில் சாதனங்கள் வைப்பதை தவிர்க்கவும். இயற்கை காற்றோட்டத்தை அதிகமாக பயன்படுத்தவும். மின்சார கேள்வி மற்றும் விநியோகம் அதிகமாகும் இரவு 6 மணி முதல் 10 மணி வரை முக்கியமான கருவிகளின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். இந்த சுரக்கிமு லங்கா திட்டம் ஒரு நாட்டின் பொறுப்பும் ஒவ்வொருவரின் செயலும் சேரும் போது மட்டுமே வெற்றி பெறும். இது நமது குழந்தைகளுக்கான எதிர்காலத்திற்கான நிலையான மற்றும் பாதுகாப்பான இலங்கையை உருவாக்கும் முயற்சியாகும். எதிர்காலத்தை பாதுகாக்கும் இந்த முயற்சியில் ஒவ்வொருவரும் பங்களிக்க வேண்டும். ஏனெனில் அறிவுள்ளவர்கள் தன்னை காக்கும் போது நாடும் காக்கப்படும். நாட்டின் வளங்கள், எரிசக்தி மற்றும் பொது பாதுகாப்பை ஒவ்வொருவரும் இணைந்து பாதுகாத்தால் மட்டுமே நமது இலங்கை வளமுடன் பாதுகாப்புடன் நிலைத்திருக்கும். எனவே எரிசக்தி மற்றும் எல் நினோ காலநிலை தாக்கங்களிலிருந்து இலங்கை பாதுகாக்க சுரக்கிமு லங்காவுடன் கைகோர்ப்போமாக.